காமராஜர் நகர் தொகுதியில் பல்வேறு இடங்களில் பாராளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட சுதந்திர பொன்விழா நகர் பகுதியில் சாலை அமைக்கும் பணி பாராளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் பணிகள் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் நேரடியாக சென்று பணிகளை பார்வையிட்டு அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார். இதில் பாராளுமன்ற உறுப்பினரின் நேர்முக உதவியாளரும் காங்கிரஸ் கட்சி சிறப்பு அழைப்பாளருமான வினோத் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், துறை அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவின் மூலம் நடைபெற வேண்டிய சாலை அமைக்கும் பணி மற்றும் இருபுற வாய்க்கால் அமைக்கும் பணிகள் பற்றிய ஆலோசனைக் கூட்டம் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழிக்குழு தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் நடைபெற்றது. ஆலோசனையில் தொகுதியில் மேற்கொள்ளப்படும் சிமெண்ட் சாலை அமைத்தல் மற்றும் இருபுற வாய்க்கால் அமைத்தல் போன்ற பணிகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. ஆலோசனைக் கூட்டத்தில் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய பிரிவு செயற்பொறியாளர் ராஜா கிருஷ்ணன், உதவி பொறியாளர் பார்த்தசாரதி, பன்னீர்செல்வம் மற்றும் அரசு அதிகாரிகள் பலருடன் இருந்தனர். தெற்கு சைட்ல நீங்க என்ன மாத்தீங்க? இந்த இரிகேஷன் ட்ரெயின் இருக்கு சார், அது வரைக்கும் ட்ரெயின் ஆக்கலாம், அது வரைக்கும் ட்ரெயின் தான் சார், அதுல மாற்றம் பண்ணிக்கலாம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் விறுவிறுப்பாக நடந்த நிலையில் விக்கிரவாண்டி நகரப்பகுதியில் அமைந்துள்ள அரசினர் மேல்நிலைப் பள்ளி வாக்குப்பதிவு மையத்தில் 229வது வாக்குச்சாவடியில் 1400 வாக்காளர்கள் தங்களது வாக்கினை பதிவு செய்ய உள்ளனர். இந்நிலையில் வாக்குப்பதிவு தொடங்கப்பட்ட நிலையில் வாக்குப்பதிவு மையத்திற்குள் தேன்கூடு இருந்துள்ளது. இதனால் வாக்கு செலுத்த வந்த பொதுமக்கள் அச்சமடைந்தனர். மேலும் சில தேனீக்கள் அப்பகுதியில் உலாவர தொடங்கியதால் வாக்காளர் மத்தியில் பெரும் அச்சம் ஏற்பட்டது. இந்நிலையில் அங்கு பணியில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகளை தேனீக்கள் கொட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து தேன்கூட்டை உடனடியாக விரைந்து சென்று கலைத்தனர். இதனால் சிறிது நேரம் வாக்குப்பதிவு தாமதமாக நடைபெற்றது. மேலும் வாக்குப்பதிவு செய்ய வந்த வாக்காளர்களிடம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் பின்புறம் மகாலட்சுமி நகர் 2வது குறுக்கு வீதியில் விஜயலட்சுமி ஃபுட் ப்ராடக்ட்ஸின் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு மற்றும் வேபி ராமலிங்கம் தலைமையேற்று ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி வணிக வளாகத்தை திறந்து வைத்தனர். தொடர்ந்து முதல் விற்பனையை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் வரவேற்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். விழாவிற்கு வந்திருந்த சிறப்பு விருந்தினர்களை மகாலட்சுமி ஸ்வீட் ஸ்டால் அண்ட் பேக்கரி உரிமையாளர் பாலகிருஷ்ணன் பொன்னாடை அணிவித்து வரவேற்று வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் அவரது குடும்பத்தினர்கள், உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நகராட்சி ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழு சம்பள உயர்வு மற்றும் நிலுவைத் தொகைகளை உடனடியாக வழங்க வேண்டும், காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் என்பன போன்ற 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உழவர்கரை INDUC நகராட்சி ஊழியர்கள் நலசங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் உழவர்கரை நகராட்சி அலுவலகம் முன்பு நடைபெற்றது. சங்க பொதுச் செயலாளர் சொக்கலிங்கம் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நகராட்சி ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம் அன்னை தெரேசா நகரில் கழிவுநீர் வாய்க்கால் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி, சாலையில் உள்ள சாய்ந்த மின் கம்பங்களை சரி செய்தல், தாழ்வாக செல்லும் உயர் மின்னழுத்த பாதை கம்பிகளை உயர்த்துதல் மற்றும் புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணி ஆகியவை நடைபெற்று வருகின்றன. இதனை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி துறை சார்ந்த அதிகாரியுடன் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் அப்பொழுது நீர்ப்பாசன கோட்டை இளநிலை பொறியாளர் சங்கர், பொது சுகாதார கோட்டை இளநிலை பொறியாளர் தணிகைவேல் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி அமைப்புசாரா தொழிலாளர் நலசங்கத்தில் ஆட்டோ மற்றும் வாடகை கார் ஓட்டுபவர்கள், ரிக்ஷா தொழிலாளர்கள், முடி திருத்துவோர் உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் ஈடுபடும் 28,000 பேர் உறுப்பினர்களாக உள்ளனர். இந்த நிலையில் 2024ஆம் ஆண்டு புதிய உறுப்பினர் சேர்க்கைக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன் வீட்டு வேலை, தையல் உள்ளிட்ட பணிகளில் ஈடுபடும் பெண்கள் விண்ணப்பித்தனர்.
விண்ணப்பித்த ஒரே ஒரு பெண் மட்டும் உறுப்பினராக சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் மற்றவர்களின் விண்ணப்பங்கள் முறையாக ஆய்வு செய்யப்படவில்லை என தெரிகிறது. இதனால் அதிருப்தி அடைந்த 40க்கும் மேற்பட்ட பெண்கள் புதுச்சேரி அமைப்புசாரா தொழிலாளர் நலசங்கத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. பொதுமக்கள் நாங்க எதுக்கு அப்படி கேட்கறது? 1000 ரூபாய் அந்த காசு உங்களுக்கு எதுக்காக? எங்களோட உழைப்பு ஒரு வருஷத்துல பிள்ளைங்க வச்சிருக்காங்க, ஏதாவது ஒண்ணு செய்வாங்கன்னு கேட்கலாம். அந்த பதிவு போட்டு கொடுத்தது உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குது? எத்தனை வருஷமா? 2 வருஷமாலாம் பதிவாங்களா இருக்கிறாங்க. அந்த 2 வருஷமா பதினங்களுக்கு கூட ஒரு கார்டு குறைன்னு வரல. கேட்டாக்கா ஆள் இல்லைன்னு அந்த ஆள் அதிகாரத்தை நாங்க எத்தனை வந்து கொடுக்க முடியுமா? நீங்க கேளுங்க. எண்பது கொடுத்ததுக்கு ஆள் பத்தல, எங்களுக்கு ஆள் இல்லை. இந்திய தொழிற்சங்க மைய தொழிற்சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்ற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் சுதேசி மில் அருகே நடைபெற்றது. அமைப்புசாரா தொழிலாளர்கள் நல வாரியத்தை உடனடியாக செயல்படுத்த கோரியும் மத்திய அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் சொத்துக்கள் விற்பனை செய்ததை உடனே நிறுத்த கோரியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் இந்திய தொழிற்சங்க மைய CIDU செயலாளர் சீனிவாசன் மற்றும் புதுச்சேரி மாநில குழுவினர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். ஏற்கனவே இருக்கின்ற சட்டத்தில் என்ன இருக்குதுன்னு சொன்னா, ஒரு தொழிற்சாலை இருக்குதுன்னு சொன்னா தொழிலாளர் நலத்துறையில இன்ஸ்பெக்டர் ஆஃப் பிராக்டிஸ் ஒருத்தர் இருப்பார், ஆய்வாளர். அந்த ஆய்வாளர் போய் ஆய்வு பண்ண முடியும். புகார் வந்துச்சுன்னா அந்த தொழிற்சாலைக்குள்ள போய் ஆய்வு பண்ண முடியும். தொழிலாளர்களுக்கு ஏதுவாக அந்த தொழிற்சாலை இருக்குதா, பணிபுரியக்கூடிய அளவில் இருக்குதான்னு ஆய்வு பண்ண முடியும். ஆனால் புதிதாக அவங்களுக்கு அறிவுரை கூறலாம். பாகூர் புதிய காமராஜர் நகர் கஸ்தூரிபாய் காந்தி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பால விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ அங்காளம்மன், ஸ்ரீ பாவாடை ராயன், ஸ்ரீ நவகிரகங்கள் மற்றும் ஸ்ரீ பரிவார தேவதைய சகித நூதன ஆலய ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேல் தலைமையில் மிக சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை, முதல் கால, 2ஆம் கால, 3ஆம் கால யாகசாலை பூஜைகள், யாத்ராதானம், கடம் புறப்பட்டு விமான கலசங்களுக்கும் மூலவருக்கும் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கும் கும்பாபிஷேகம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய விழா குழுவினர், கிராம மக்கள் செய்திருந்தனர். இதேபோல் மணவெளி தொகுதி பூர்ணாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழாவின் திருக்கல்யாண உற்சவத்தில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நகர பகுதியில் அமைந்துள்ள அரசு ஆதி திராவிடர் மேல்நிலைப் பள்ளியில் வாக்குப்பதிவு உள்ள மையத்தில் 242வது வாக்குச்சாவடியில் 1200 வாக்காளர்கள் தங்களது வாக்கினை பதிவு செய்தனர். இந்நிலையில் இந்த வாக்குச்சாவடியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்தவொரு அடிப்படை வசதிகளும் செய்து தராததால் வீசாலை பகுதியை சேர்ந்த சிந்து என்ற பெண் வாக்களிக்க வந்தார். அப்பொழுது அவருக்கு வீல்சேர் போன்ற எந்தவொரு அடிப்படை வசதிகளும் செய்து தராததால் அந்த பெண் முட்டி போட்டு கொண்டு சென்று தனது வாக்கினை பதிவு செய்தார். இதனால் அவர் கடும் அவதியடைந்தார். காரைக்கால் நகர பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த புனித அந்தோணியார் ஆலய ஆண்டு திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டு கடந்த ஜூன் 30ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பெருவிழா தேர்பவனி நடைபெற்றது. தேர்பவனியை முன்னிட்டு ஆலயத்தில் மறைமாவட்ட முதல்வர், காரைக்கால் பங்கு தந்தை பால்ராஜ் குமார் மற்றும் சுவாமிநாதன் செல்வம் சிறப்பு திருப்பலியினை நடத்தி வைத்து தேருக்கு புனித நீர் தெளித்து துவக்கி வைத்தனர்.
தேர்பவனி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் ஆலயம் வந்தடைந்தது. விழாவில் கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு புனித அந்தோனியாரின் பாடல்களை ஜெபித்தபடி வீதி உலா வந்தனர். திண்டிவனம் அருள் தரும் மரகதாம்பிகை உடனுரை அருள்மிகு திந்தினீஸ்வரர் திருக்கோவிலில் ஆனி மாத மக நட்சத்திரத்தில் மாணிக்க வாசகர் குரு பூஜை நடைபெறுவது வழக்கம். இதனை முன்னிட்டு திந்தினீஸ்வரர் திருவாசக குழு மற்றும் 63 நாயன்மார்கள் குரு பூஜை குழு மற்றும் திந்தினீஸ்வரர் உழவார பணிக்குழு இணைந்து நடத்திய 9ஆம் ஆண்டு 63 நாயன்மார்களின் குரு பூஜை மற்றும் திருவாசகம் முற்றோதல் நடைபெற்றது. தானியா ரவிச்சந்திரன் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க இயக்குனர் SR பிரபாகரனின் ஸ்டோன் எலிஃபென்ட் கிரியேஷன் நிறுவனம் தயாரித்துள்ள இப்படம் ரெக்கை முளைத்தேன். இப்படத்தை கடந்த வாரம் பார்த்த தணிக்கை குழுவினர் இன்றைய இளைஞர்களுக்கான திரைப்படம் என பாராட்டி UA சான்றிதழ் வழங்கியுள்ளனர். இப்படம் குறித்து இயக்குனர் SR பிரபாகரன் கூறும்போது, இப்படம் முழுக்க கல்லூரி இளைஞர்களுக்கானது. இப்படத்தின் மிக முக்கிய கதாபாத்திரத்தில் கிரைம் பிரான்ச் அதிகாரியாக தானியா ரவிச்சந்திரனும் மற்ற முக்கிய கதாபாத்திரங்களில் ஜெயபிரகாஷ், ஆடுகளம் நரேன், கஜராஜ், ஜீவா ரவி, மீரா கிருஷ்ணன் ஆகியோர் நடிக்க இவர்களுடன் 5 புதுமுகங்களை அறிமுகம் செய்துள்ளேன் என்றார். இப்படத்தின் பின்னணி இசையை தருண்குமார் அமைக்க பிஜு டான் போஸ்கோ படத்தொகுப்பு செய்துள்ளார். வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் மாரியம்மன் கோவில் வீதியை சேர்ந்தவர் திலகராஜ். தனியார் நிறுவன ஊழியர். இவரது உறவினர் ஸ்ரீகாந்த். திலகராஜுக்கும் ஸ்ரீகாந்திற்கும் முன்பகை உள்ளது. இந்நிலையில் திலகராஜ் தனது நண்பர்கள் சந்தோஷ், தேவா ஆகியோருடன் சேதராப்பட்டில் உள்ள தனியார் மதுபான கடையில் மது அருந்த சென்றுள்ளார். அப்பொழுது இருசக்கர வாகனத்தில் அங்கு வந்த ஸ்ரீகாந்தின் உறவினர் பள்ளித்தென்றல் கிராமத்தை சேர்ந்த பாண்டியன் உள்ளிட்ட 4 பேர் ஸ்ரீகாந்துடன் ஏன் தகராறு செய்கிறாய் என கேட்டு தகாத வார்த்தையால் திட்டியுள்ளனர். இதில் பாண்டியன் கருங்கல்லை எடுத்து திலகராஜின் நெற்றியில் ஓங்கி அடித்து கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதனை தடுக்க வந்த சந்தோஷ் மற்றும் தேவாவையும் 4 பேரும் சேர்ந்து தாக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து திலகராஜ் அளித்த புகாரின் அடிப்படையில் சேதராப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து 4 பேரையும் தேடி வருகின்றனர். வில்லியனூர் பகுதியை அடுத்த மேல் திருக்காஞ்சி கிராமத்தில் உள்ள பாலமுருகன் நகரில் புதுச்சேரியில் வசிக்கின்ற பழங்குடியினர் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்திக் கொள்வதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி ஆதிக்குடி காட்டுநாயகன் பழங்குடியின மக்கள் இயக்கத்தின் தலைவர் தனபால் அறிவுறுத்தலின்படி திருக்காஞ்சி பாலமுருகன் நகரில் இயக்கத்தின் சார்பில் இயக்கத்திற்கான பெயர் பலகை அமைக்கப்பட்டு அதற்கான திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கௌரவ தலைவர் டாக்டர் ராம்குமார் கலந்து கொண்டு பெயர் பலகையினை திறந்து வைத்தார். இவ்விழாவில் ஏகாம்பரம், தலைவர் தனபால் ஆகியோர் வரவேற்று சிறப்புரையாற்றினர். இவ்விழாவில் துணைத் தலைவர் சேட், செயலாளர் பரசுராமன், துணை செயலாளர்கள் ரமேஷ், சக்திவேல், சேகர், பொருளாளர் வீரமணிகண்டன் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் மற்றும் உணவு வழங்கப்பட்டது. வேளாண்துறை மற்றும் கால்நடைத்துறை ஆகியவை இணைந்து நடத்திய கால்நடைகளுக்கான சிறப்பு சிகிச்சை முகாம் ஏம்பலத்தில் உள்ள ஐயனார் கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. முகாமில் கால்நடைத்துறை இணை இயக்குநர் டாக்டர் குமாரவேல் கலந்து கொண்டு அனைத்து கால்நடைகளுக்கும் சினை ஊசி மற்றும் குடற்புழு நீக்கம் செய்தல், சினை பிடிக்காததன் காரணத்திற்கான சிகிச்சை அளித்தல் மேற்கொண்டார். வேளாண் அலுவலர் தினகரன் இந்த சிகிச்சை முகாமுக்கு வந்தவர்களை வரவேற்று பேசினார். கால்நடை மருத்துவர்கள் செல்வமுத்து மற்றும் தாமரை செல்வி அனைத்து கால்நடைகளுக்கும் குடற்புழு நீக்கம் செய்து செயல் விளக்கம் செய்து காண்பித்தார். இந்த சிகிச்சை முகாமில் 150க்கும் மேற்பட்ட கால்நடைகளுக்கு குடற்புழு நீக்குதல், மலட்டுத்தன்மை கண்டறிதல், ஊசி போடுதல், கர்ப்பப்பை உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. முகாமின் முடிவில் கால்நடை விவசாயிகளுக்கு சத்துமாவு கலவை, மாடு சினை பிடிப்பதற்கான மருந்துகள் ஆகியவை இலவசமாக வழங்கப்பட்டது. புதுச்சேரி நகராட்சியில் பணிபுரிந்து பணியின் போது இறந்த மற்றும் மருத்துவ ஓய்வு பெற்ற ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் சுமார் 177 பேர் கருணை அடிப்படையில் பணி வழங்க வேண்டுமென கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக கோரிக்கை வைத்து வருகின்றனர். இதனை வலியுறுத்தி வாரிசுதாரர்கள் நலசங்கம் சார்பில் பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கருணை அடிப்படையில் அரசு பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு
வாரிசுதாரர்கள் நலசங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சம்மேளன செயலாளர் ஆனந்த கணபதி, நகராட்சி ஊழியர் மற்றும் தொழிலாளர் நலசங்க தலைவர் களியபெருமாள், செயலாளர் வேளாங்கண்ணிதாசன், வாரிசுதாரர் நலசங்க தலைவர் டாக்டர் கலைமாமணி நமச்சிவாயம், சக்திவேல், சீனு பிரபு மற்றும் வாரிசுதாரர்கள் சங்கத்தினர் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். திண்டிவனம் வட்டம் ரெட்டனை கிராமம் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்த மூலவர் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ தர்ம மகாராஜா மற்றும் ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து இரவு வீதி உலா நடைபெற்றது. நிகழ்ச்சியின் உபயதாரர்கள், மருத்துவர்குல சமுதாயம் மற்றும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சமயம், கலாச்சாரி மற்றும் ரெட்டனை கிராம தேவதைகள் அறக்கட்டளை மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். இதேபோல் திண்டிவனம் வட்டம் கருவம்பாக்கம் மதுரா கோவிந்தபுரம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன், ஸ்ரீ பால விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ துர்க்கையம்மன், ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ நாராயணி, ஸ்ரீ நவகிரகங்கள் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கோபூஜை, 2ஆம் கால பூஜைகள், நாடி சந்தனம் மற்றும் மூல மந்திர ஹோமங்கள் ஆகியவை நடைபெற்றன. மேலும் கும்பங்கள் புறப்பட்டு விமான கலசங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சிம்ம லக்னத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ கங்கையம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது.